ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். "தன்னை போல் பிறரை நேசி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ இது எதுக்காக சொல்றாங்க? நம்மள மாதிரியே நம்ம அடுத்தவங்கள வந்து நேசிக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. ஸோ நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது மனதளவுல இருக்கிற வலியா இருந்தாலும் சரி, உடல் அளவுல இருக்கிற வலியாக இருந்தாலும் சரி, எந்த வலியாக இருந்தாலும், ஸோ அவங்க ஒரு வலின்னு சொல்லும்போது, அந்த வலி நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத நாம யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம நெனச்சு பார்க்கணும். அந்த வலிய நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு இப்படிதானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சில பேரோட வலி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில தெரியும். ஆ ஒரு அடிபட்டிருக்கோ, ஒரு காயம், இல்ல ஒரு கிட்னி பேஷண்ட்டா இருக்கலாம், ஹார்ட் பேஷண்ட்டா இருக்கலாம். அவங்க ஹார்ட் பேஷண்ட்டுப்பா, கிட்னி பேஷண்ட்டுப்பா அந்த மாதிரி சில வலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கிறது வந்து சொல்லவே முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வலிகள அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, வலிய அனுபவிக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரியான வலி, எதனால வந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. வருஷக்கணக்குல வலிய அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, மேல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாரி தான் இருப்பாங்க. அவங்க அவங்களோட சக்திய மீறி அவங்களுக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபேமிலிக்குள்ளவே வந்து அவங்களோட வலிய புரிஞ்சுக்க மாட்டாங்க. வெளியில இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கலனா கூட பரவால்ல. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வலிய புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது, நான் கடவுள்கிட்ட கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா, ஸோ நம்மளோட வலிய புரிஞ்சிக்காதவங்க, அது வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சொந்தங்களா இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம், நம்மளோட வலிய ஒரு 10 நிமிஷமாச்சும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான ஒரு சக்திய கடவுள் குடுத்தாருன்னா, ஏன்னா நம்ம வாயில சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது. அந்த வலிய அவங்க உணர்ந்தால் மட்டுமே, அந்த மாரியான வலிகளை அவங்க அனுபவிச்சா மட்டுமே, அவங்களோட வலி அவங்களுக்கு என்னன்றது புரியும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக தான் 10 நிமிஷம்னு சொல்றேன். அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா அந்த வலிய அவங்க அனுபவிக்கணும். அப்பதான் அடுத்தவங்களோட வலி என்னன்றது தெரியும். அது தெரியாம நெறைய பேர் வந்து நெறைய பேர கஷ்டப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு அந்த மாரி ஒரு ஒரு பேஷண்ட்டா இருக்கிறவங்க, பட் அவங்களுக்கு அந்த வலி என்னன்னே சொல்ல முடியாத வலிகள் எல்லாம் நெறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, எவ்ளோ டாக்டர்ஸ்ங்க நெறைய வியாதிகள கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. ஸோ அதே மாரி பேஷண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வலிகள சொல்ல தெரியாம இருக்காங்க. அந்த மாதிரி நெறைய விதமான டிசீஸ் வந்து நெறைய இந்த உலகத்துல நெறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால யாரோட வலிகளையும் புரிஞ்சுக்காம யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த மாதிரி யாராச்சும் வலியோட யாராவது இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.